7th Standard Math, Chapter 3, Algebra, Exercise 3.1, 8 to 10. Term 3, New Syllabus. 8th sum பார்க்கலாம். Simplify a plus b the whole square minus 4ab. இப்போ இந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு a plus b the whole squareனா நமக்கு ஃபார்முலா தெரியும். a plus b the whole square ஃபார்முலா என்னது? நம்ம ஏற்கனவே 3.1ல் படிச்சிருக்கோம். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அதே மாதிரி a மைனஸ் b the whole squareனா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a ப்ளஸ் b இன்டு a மைனஸ் b அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். x ப்ளஸ் a இன்டு s ப்ளஸ் b அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இவ்வளோ ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். எல்லாத்தையும் திருப்பி ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த மைனஸ் 4ab. ஓகேயா? இப்போ இந்த மைனஸ் 4abலேருந்து 2abயை சப்ராக்ஷன் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 2ab. அதாவது 4ல் 2 போயிடுச்சுன்னா 2ab. இப்போ இதை பார்த்தோன்னா இது எந்த ஃபார்முலாவோட ஆன்சராக இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்னா என்னது? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அதாவது இதுக்கு ஃபார்முலா எழுதிட்டு அதிலேருந்து 2ab மைனஸ் 4ab சப்ராக்ஷன் பண்ணால் போதும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ தேட் m minus n the whole square plus m plus n the whole square equal to 2 into m square plus n square. ஓகே, இப்போ பாருங்கள், m minus n the whole square plus m plus n the whole square equal to, இப்போ m minus n the whole square அப்படின்னா a minus b the whole square ஃபார்முலா தெரியல எல்லாருக்கும்? m square minus 2mn ப்ளஸ் என்னது n square. ஓகே, ப்ளஸ் அதே மாதிரி இது m ப்ளஸ் n the whole squareனா m ஸ்கொயர் ப்ளஸ் 2mn ப்ளஸ் என்னது n ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சீக்வல் டு m ஸ்கொயர் மைனஸ் 2mn ப்ளஸ் n ஸ்கொயர். அடுத்தது ப்ராக்கெட்டில் நடுங்க, ப்ளஸ் m ஸ்கொயர் ப்ளஸ் 2mn ப்ளஸ் 2n ஸ்கொயர். இப்போ இந்த ப்ளஸ் 2mn மைனஸ் 2mn ரெண்டும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர். m ஸ்கொயர் 2 இருக்குது. அப்போ m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர்னா 2m ஸ்கொயர். அதே மாதிரி n ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர்னா 2n ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டுலேருந்து ஒரு 2வை காமனாக எடுத்துடுங்க. காமனாக எடுத்திங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர். இப்போ இங்கே 2வை ரெண்டுலேருந்து எடுத்தாச்சு. m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர். ஓகே, அதாவது m மைனஸ் n the whole ஸ்கொயருக்கு ஃபார்முலா எழுதுங்க, m ப்ளஸ் n the whole ஸ்கொயருக்கும் ஃபார்முலா எழுதுங்க. எழுதிட்டு ரெண்டில் இருக்கக்கூடிய மைனஸ் 2mn ப்ளஸ் 2mn ரெண்டும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபார்முலா எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. இஃப் a plus b equal to 10 and ab equal to 18, find the value of a square plus b square. இப்போ பாருங்கள், a plus bயோட வேல்யூ தந்திருக்காங்க, abயோட வேல்யூ தந்திருக்காங்க. நமக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ a plus b the whole square equal to ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ a plus b என்ன 10, ab என்ன 18. இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். a ப்ளஸ் b the whole square அப்படின்னா 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபின்னா எவ்வளவு? 18 ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ 10 ஸ்கொயர் அப்படின்னா 10 இன்ட்டு 10 100 ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 2 இன்ட்டு 18ன்னா 36. ஓகே, இப்போ 100 இந்த ப்ளஸ் 36 லெஃப்ட் சைடு வரமோ மைனஸ் 36 ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ 100 மைனஸ் 36 என்னன்னா எவ்வளோ? 64. 64 ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவு? 64. இது ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் சம்மு. இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a ப்ளஸ் b the whole ஸ்கொயர்னா 100, 10 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர்னா 100, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 2 இன்ட்டு 18ன்னா 36. 36 லெஃப்ட் சைடு கொண்டுறோமோ மைனஸ் 36 ஆகிடும். சப்ராக்ஷன் பண்ணுங்கள், 64.
இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.